வணக்கம், நான் உங்கள் மணிகண்டன். இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம செக் பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போது. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்டை பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு blank எக்ஸல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் சப்ஜெக்ட் வைஸாக எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரோட நேம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேர் எழுதியிருக்கேன். மணி, கனி அண்ட் குமார். ஸோ அவங்க 3 பேர் நேம் எழுதியிருக்கேன். ஸோ இவங்க இப்போ பாஸ் ஆகிருக்காங்களா இல்லை ஃபெயில் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்பர் ஆப்ஷன் போயிடலாம். நெக்ஸ்ட் இன்சர்ட்டில் ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் ஒரு செக் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதில் இருக்க செக் பாக்ஸ் 1ன்னு சொல்லியிருக்கு. இந்த நேம்ஸ் நம்ம அப்படியே எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை 5 தடவை இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் அன்செக் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் பாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு E1 செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்றே அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஈக்குவல்ஸ் E2. ஆக்சுவலாக இது E1 கொடுத்துட்டோம். ஸோ நான் E2ன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபார்மட் கண்ட்ரோல்ஸ் இருக்கா. ஸோ இந்த ஃபார்மட் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு செல் லிங்க்கில் நீங்கள் இந்த மாதிரி கூட இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லி நான் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு இதை கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்மட்டிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதை செக் பண்ணோம்னா சைடு இந்த இடத்துல ட்ரூன்னு சொல்லி வரும். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குமாரை நம்ம கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரூன்னு சொல்லி வரும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருக்காங்க இல்லை ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் நான் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மணி இப்போ மேக்ஸ் ஃபெயில்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்செக் பண்ணேன்னா இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு டேப் ஒன்று வச்சுக்கலாம், ஓவரால்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுத போகிறோம். ஈக்குவல்ஸ் இஃப் அண்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் ட்ரூ comma this true comma equals true bracket க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கமா போட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி PASS பாஸ் ஆர் ஃபெயில். ஓகே, ஸோ இதை அப்படியே ட்ராப் டவுன் பண்ணிடலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் வந்து பாஸ்ன்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இத எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ்ன்னு வருது. ஸோ ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில்ன்னு சொல்லி மாறிருது. ஓவரால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்படியே வந்து ஹைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஹைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவரால் ரிசல்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னா, ஓவரால் ரிசல்ட்ல வந்து அவர் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாரி வந்து கான்செப்ட்டா வரும். ஸோ இப்போ வந்து அவர் பாஸ் ஆயிட்டாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் வந்து பாஸ் அப்படிங்கிற மாரி வந்து கணக்கு வந்துரும். இப்போ குமார் வந்து தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டாருன்னா, ஓவரால் ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில் அப்படின்னு சொல்லி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க நெறைய கன்டென்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த கன்டென்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லி ரீட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஸோ அவங்க லாஸ்ட்டா எல்லா கன்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா ப்ராப்பரா போயிருக்காங்களா? ப்ராப்பரா எல்லாமே செக் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற மாரி வச்சுட்டு, நம்ம கடைசி இந்த மாரி ஓவரால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ் ஆர் ஃபெயில் இந்த மாரி கூட நம்ம வந்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இந்த கன்டென்ட் இதோட முடிஞ்சுச்சு. இந்த கன்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, திஸ் இஸ் சைன் ஆஃப் டைம். நான் உங்க மணிகண்டன். டாடா, பை பை.